மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எதுலையாவது ஒரு இடத்துல நமக்கு நல்ல ஈடுபாடு இருக்க வேண்டும், அது நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கை ஒரு சுவை மிக்கதாக மாறும், ரசனையை வாழ்க்கையிலே அதிகரிக்கும். எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, எதுலேயுமே பிடிப்பு இல்லை, நான் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது அந்த இளம் தலைமுறையினருக்கு அது ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்காது. அதனால் நீங்கள் சாமி கும்பிடுங்க, கும்பிடாமல் இருங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செயலுக்கு விளைவு இருக்குது, அதை நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேகமாக அப்படி கை தட்டுறேன், அப்படி தட்டின உடனே தட்டுறதான் நான் செய்யணும் தவிர சவுண்டு எங்கேருந்து வந்தது வேதாத்ரி மகர்ஷி எங்கிட்டலாம் கேட்பார் உட்கார வச்சுக்கிட்டு, சப்தம் எங்கேருந்து வந்தது, இப்படி நம்ம திரும்பி பார்க்கணும். செயலை செய்கிறோம், விளைவுன்னு ஒன்று வருது, அது எங்கேருந்து வருது? இந்த பஞ்சபூதங்கள் அதுக்கு காரணமாக இருக்குது. ஆக இந்த நம்ம சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் கடவுள்னு சொன்னாலும் சரி, பிரம்மம்னு சொன்னாலும் சரி, காடு அல்ல சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ், அல்லாஹ் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க, இல்லை எதுவுமே பேர் வைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 3 நிலைகளில் அந்த இயற்கை சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நம்ம சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ண பெரியவங்க சொன்னாங்க. அதை நல்லா உள்வாங்கிக்குங்க, கேர்லெஸ்ஸாக கேட்காதுங்க. காரியத்ரி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஹனுமந்தரி 2வது வார்த்தை, 3வது வார்த்தை உதாசீனக. நம்ம செய்ய போகிற உன்னதமான காரியங்களுக்கு நம்ம கற்பனை பண்ணும்போதே அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மம், அதாவது சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் செய்ப்பான்னு சொல்லுமா, உடனே பிளெஸிங்ஸ் கிடைக்குமா. நம்ம அதை முனைந்து அந்த செயலில் இறங்கும்போது அதுவே கூட இருந்து காரியத்தை முடிச்சு கொடுத்துருமா. அதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு, குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். நீங்கள் நல்ல காரியம் உலகத்துக்கு பயன்படுறதை செய்யணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு முன்னாடி நின்று தெய்வமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலையை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறார். அது காரியத்ரி. ஹனுமந்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே செஞ்ச புண்ணிய காரியங்கள், நமது மூதாதையர்கள் செய்த நற்காரியங்கள், அதனால இன்னென்ன சுகபோகத்தை அனுபவிக்கணும்னு போகிற போது அது கூட இருந்து சரி, அது அவன் பிரியப்படுறான், செய்யட்டும், அவனுக்கு கிடச்சிட்டு போகட்டும் அப்படின்னு அது கூட இருந்து அனுமதி கொடுக்குமா, அது ஒத்துழைப்பு கொடுக்கும். இப்போ ஒரு கடையில் ஒரு சாக்லேட்டோ ஒரு கேக்கையோ ஏதோ ஒன்றை பார்த்து ஒரு குழந்தை அப்பா எனக்கு அது வேணும்னு கேட்குது, அது உடலுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட தன் குழந்தை விருப்பப்பட்டதுக்காக அனுமதி கொடுக்குறார். அனுமதி கொடுத்து அந்த அனுமதியோடு அதை பெறுவதற்கும் துணையாக இருக்கார். அதுபோல் சிலர் அவங்க செய்த குட் ஆக்ஷன், பாஸ்ட் ஆக்ஷன் காரணமாக சில விஷயத்தை அவங்க நினச்ச உடனே கிடைக்கும். பாவச்செயலை இது பண்ணவங்க எவ்வளோ முயற்சித்தாலும் கிடைக்காது. அதே போல் 3வது விஷயம் உதாசீனக அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இளைஞர்கள் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. இதுப்பா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ பைக்கை வாங்கி வீலிங் பண்ணுவியா, என்ன பண்ணுவியோ அதுக்கான விளைவை நீ சந்திச்சுட்டு போகணும். இயற்கைன்ற பேராற்றல் நம்மக்கிட்ட இருந்து ஒதுங்கிடும். தவறான காரியங்களில் நம்ம தொடர்ந்து ஈடுபடும் போது, யாருடைய ஆசீர்வாதமும் இல்லாமல் நம்ம செய்ய நினைக்கும் போது அது ஒதுங்கிக்கும். நீ பண்ணுறதை பண்ணிக்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சிலுவையில் அடித்து கொல்லணுன்ற போது பிளாத்து உடைய மனைவி டிசைபிள், கவர்னர் ஜெனரலுடைய மனைவி டிசைபிள், அவங்க அதை பார்த்து அதை அவர் விஷயத்தில் கவனமாக தலையிடுங்க, அவர் மிக தூய்மையானவர் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. பிளாத்து உட்காந்துருக்காரு, இவருக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கணும், நல்லா யோசிங்க. ஒரு நீதிமானுடைய ரத்தம் பூமியில் சிந்துச்சுன்னா அதுக்கான விளைவை யார் சந்திக்கிறது அப்படின்ற போது அந்த கூட்டத்தில் இருக்க ஜெருசலேத்தில் இருந்த அந்த இஸ்ரேல் மக்கள் சொல்கிறாங்க, யூதர்கள் வழியில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாத்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறார், கையை கழுவிடுறார். கையை கழுவிட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கன்றார். அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு பல நூற்றாண்டுகள் விரட்டி அடிக்கப்பட்டு வம்சமே சர்வநாசமாச்சு. 400 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தபோது என்ன நடந்துச்சு என்று பார்க்கும்போது, கடைசியாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜீசஸை கொலை பண்ண அந்த வம்சத்தை
வந்துட்டு அடால்ஃப் ஹிட்லர் 60 லட்சம் பேரை தலையை தனியாக வெட்டினார், காலை தனியாக வெட்டினார். அப்படியே ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு இடத்துல புதைச்சார். இந்த இது பல நூற்றாண்டுகளுக்கு, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தொடருச்சு. அதுதான் பிளாத்து யோசிச்சார், இந்த பாவத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு. நான் வந்துட்டு கையை கழுவிட்டு நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கவர்னர் ஜெனரல். அப்போ இருந்தவர், அவருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது நன்றாக நினைவு கொள்ளுங்கள், நம்ம இறைவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். இயற்கைன்ற பேராற்றல்னு சொல்லுங்கள். அது நான் மேலே கையில் வேல் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு சொல்லலை. கையில் கழுத்தில் பாம்பு மாட்டிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சிவம் சக்தினோ எதுவுமே நான் சொல்லலை. ஒரு பவர் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோன்னா அதற்கான விளைவை நம்ம சந்தித்து ஆகணும். அதனால் மிக கவனமாக இங்கே செயல்படணும். இறைவனே நம்மோடு இருந்து செய்கிற போது டயர்ட்னஸ் வராது, நமக்கு இன்பம் துன்பன்ற இதெல்லாம் நடக்காது. எப்போதும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆக பாரதி சொல்வது போல் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்து. லேட்டஸ்ட்டாக என்ன ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த உதவுற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு செரோட்டின் அண்ட் டோபமைன்லாம் நிறையா சுரக்குது. அதனால் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அறம் செய்ய விரும்புன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதனால் நம்ம தர்ம காரியங்களில் ஈடுபடுவோம். இறைவன் நம்ம கூட இருக்கா மாதிரி, இயற்கைன்ற பேராற்றல், சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் நம்மளை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளை வெறுத்து ஒதுங்கி ஓடுற மாதிரி, இயற்கை விலகி போகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது என்று கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மங்களகரமான ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நிறையா சேரணும் என்று கேட்டுக்கொண்டு இயற்கையை வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளர்த்தும். RC Podcast by MS Ravi Shankar Raja.